போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக ஐடி துறையினரை தொடர்புபடுத்தி பேசியதை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி 2 நாட்களுக்குள் வாபஸ் பெறாவிட்டால் வழக்கு தொடரப்படும் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இன்றைக்கு இதை சொல்கிறார். அதைவிட ஒரு மோசமான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். இந்த போதைப் பொருளில் ஈடுபடுவர்கள் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் என்று சொல்கிறார். நான் மிகுந்த மரியாதையோடு உங்களையும் கேட்கிறேன், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் என்பவர்கள் எப்படிப்பட்ட உயர்ந்த படிப்பை படித்துவிட்டு வரக்கூடியவர்கள், அவர்களை ஈடுபடுகிறார் என்று பொதுவாக சொல்வது எந்த வகையிலே நியாயம்? தமிழ்நாட்டிலே ஐடியிலே சிறப்பாக படித்தவர் தான் உலகத்திலே அதிகமாக சம்பளம் வாங்குற சுந்தர் பிச்சை. இதே போக உலக நாடுகளிலே பூரா எந்த நாட்டை சார்ந்தவன், தமிழ்நாட்டை சார்ந்தவன் தான் அதிகமான சம்பளம் பெறக்கூடிய ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் தான். அதிலும் எங்களுடைய ஆட்சி காலத்திலே, அதாவது எங்கள்னா திராவிட இயக்கத்துடைய ஆட்சி காலத்திலே படித்து பட்டம் பெற்றவர்கள் தான் உலகம் பூரா புகழ் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இழிவுபடுத்துகிற வகையிலே ஐபி ப்ரொஃபஷனல்ஸ் இதில் ஈடுபட்டிருக்கிறார் என்று எடப்பாடி சொல்கிறார். இன்னும் 2 நாட்களுக்குள்ளாக அதை அவர் வாபஸ் பெறாவிட்டால் திமுக ஐடி அணியின் சார்பாக வழக்கு தொடர்ந்து நீதிமன்றத்திலே ஐடி ப்ரொஃபஷனல்ஸை அவர் இழிவுபடுத்துவதற்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். குறிப்பிட்டு யாராவது இருந்தால் பேரை சொல்லலாம். ஆனால் இந்த ப்ரொஃபஷனில் இருக்கிற பத்திரிகையாளர் யாராவது தவறு செய்த குற்றம் செய்யப்பட்டால் எல்லா பத்திரிகையாளர்களும் குற்றம் சொல்ல எந்த வகையில் நியாயம்? ஆக பொதுவாக பேசுகிறார். எங்கள் மீது அவர் பழி சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறாரே தவிர, அதே நேரத்தில் இந்தியா பூராவிலும் போதைப் பொருளை விற்பனை செய்தவருடைய பட்டியல் என்னிடத்தில் இருக்கிறது. பிஜேபியினுடைய தலைவர்கள் யார் யார் எந்தெந்த மாநிலத்திலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பஞ்சாபிலே போதைப் பொருள் கடத்தில் கொடிகட்டி பறந்த சோந்தி என்பவர் 23 கிலோ ஹீரோயின் வைத்திருந்தார். கைது செய்யப்பட்டு 12 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்று அவர் வெளியே வரார். அவரை அமித்ஷா கட்சியில் சேர்க்கிறார். அமித்ஷா போதைப் பொருள் வழக்கில் தண்டிக்கப்பட்ட ஒருவரை நாங்கள் இங்கே சொன்ன உடனே சஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஆனால் தண்டனை பெற்ற ஒருவருக்கு அமித்ஷாவே போய் வரவேற்பு கொடுத்து அவரை கட்சியில் சேர்க்கிறார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.